ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பெரம்பூர் பந்தர் தோட்ட தெருவில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஆம்ஸ்ட்ராங் உடலை வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த இடத்தில் பொதுமக்களும் கட்சியினரும் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்த தற்போது ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அந்த சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. இதனையடுத்து அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுவதற்காக சென்னை பெரம்பூரில் அரசு பள்ளிக்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு பொதுமக்களும் கட்சியினரும் அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. பெரம்பூர் பந்தர் தோட்ட தெருவில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஆம்ஸ்ட்ராங் உடலை வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த இடத்தில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் 3 இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம கும்பலால் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவரது உடலானது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு உடற்கூறாய்வு நடைபெற்றிருக்கிறது. இதனையடுத்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பெரம்பூர் பந்தர் தோட்ட தெருவில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஆம்ஸ்ட்ராங் உடலை வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அவரது உடலை அங்கு பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல் வைக்கப்படும் இடத்தில் கூடுதல் ஆணையர் சுதாகர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த கொலையில் தொடர்புடையவர்களை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சென்னையில் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொரு புறம் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பந்தரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பணிகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் நேப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்றைய தினத்தில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டு அவருடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் எம்பேங்கிங் செய்யப்பட்டு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அவருடைய உடல் என்பது பெரம்பூரில் இருக்கக்கூடிய பந்தர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகள் என்பதை மாநகராட்சி ஊழியர்கள் செய்து வருகிறார்கள். மாநகராட்சி அதிகாரிகளின் மேற்பார்வையில் மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இந்த மைதானத்தை அவர்கள் சுத்தம் செய்யக்கூடிய அந்த பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். என்றால் நேற்று தினத்திலிருந்து மழை பெய்ததால் இந்த மைதானம் முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தி அங்கு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் இங்க இருக்கக்கூடிய இந்த பந்தர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியில் வைக்கப்பட இருக்கிறது. அதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இடத்தை பொறுத்தவரைக்குமே கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய சுதாகர் தலைமையிலான டீம் ஆய்வு செய்தனர். ஆய்வு செய்ததற்கு அடுத்து தற்பொழுது அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் எந்தவித கட்சி பாகுபாடும் இன்றி திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கராஜன் மற்றும் அதிமுகவை சேர்ந்த குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் அவர் உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் இங்கு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.